ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பாக்கியா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4-5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 1/2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நல்லா கைவிடாமல் வதக்கி விடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் எடுத்து உள்ற சேர்த்துக்கோங்க. உள்ற சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதையும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்படி நீங்கள் மிளகாத்தூள் வேணாம்னு சொன்னோம்னா வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போதே வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டோம்னா அதிலே நல்லா வதங்கிடும். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுவே நல்லா வதங்கி வெந்து வந்துடும். இந்த காய் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காயை அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.